தலைப்புச் செய்திகள். ஸ்னோரீட்டா ஐ லவ் யூ பாடலுக்கு குத்தாட்டம் போடும் லட்சுமி பிரியா. காரணம் இதுதான். குடிகார கொலைகார ரவுடியாக நடிக்கும் சுவாமிநாதன் விஜய். வெண்ணிலாவை நம்ப வைத்து கழுத்தறுத்த காவேரி. மகாநதி சீரியலுக்கு எழும் தொடர் எதிர்ப்புகள் அண்ட் வெறுப்புகள். விரிவான செய்திகள். ஸ்னோரீட்டா ஐ லவ் யூ மை ஸ்வீட்டா டு லவ் மீ. அழகோ அழகு அதில் ஓர் உறவு, அருகே இருந்து தவிக்கும் மனது அப்படிங்கிற பாடலுக்கு லட்சுமி பிரியா வைப் பண்ணிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா 400K ஃபாலோவர்ஸ் காவேரி ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஷேர் பண்ண அந்த போஸ்ட்டில் கல்யாணம் பண்ணிக்கிறியா ஏதோ அந்த ஒரு லவ் ரிலேட்டடாக ஒரு டைலாக் வச்சு இந்த சாங்க்கு வைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் 400K ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணதையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காவேரி எல்பி பார்த்தீங்க அப்படின்னா செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதுக்கு தான் இந்த சிங்கு ஜான் சிங்கு சிங்கு ஜான் சிங்கு ஜான் சிங்கு சிங்கு ஜான் அந்த இதையும் வச்சு வைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காவேரி என்னதான் பெரிய ஒரு நடிகையாக இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்ஸையும் தவறாமல் செலிப்ரேட் பண்ணுறது தான் நம்ம காவேரியோட வழக்கம். ஸோ அதை தான் இதுலேயே பண்ணியிருக்காங்க. அடுத்ததா குடிகார கொலைகார ரவுடியாக நடிக்கும் சுவாமிநாதன் விஜய். என்ன அப்படின்னா தெலுங்கு சீரியல், அதாவது ஆட்டோ விஜய் சாந்தி சீரியல்ல நடிக்கிறாரு இல்லையா. ஸோ அதில் அவரோட கதாபாத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோமோவே பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதில் வர்ஷினி தான் ஹீரோயினி. ஸோ வர்ஷினியோட அக்கா புருஷன் மற்றும் வர்ஷினியோட அண்ணா இவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோவில் போயிட்டு இருக்காங்க. வர்ஷினியோட அக்கா, அவங்களோட புருஷன், அதுக்கப்புறம் வர்ஷினியோட அண்ணா இவங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா விஜய் ஏதோ ஒரு இது பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு. ஸோ அந்த விபத்தில் வர்ஷினியோட அண்ணா மற்றும் அக்கா புருஷன் 2 பேரும் சம்பவ இடத்துலையே இறந்துடுறாங்க. வர்ஷினியோட அக்கா விதவை ஆயிடுறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வர்ஷினிக்கு தெரிய வருமா, அதுக்கப்புறம் இவரோட லவ்வை ஏற்றுக்கிறாங்களா, என்ன ஆக போகுது அப்படிங்கிற கதைக்களத்தில் போகுது. ஸோ இதில் நம்ம சுவாமி விஜய் ஒரு அந்த குடிக்கார ஒரு கொலைக்கார ரவுடியா வெட்டியா ஊதாரியா தெரிகிற அந்த கேரக்டரில் வராரு. ஸோ இவரோட கேரக்டர் அதுக்கப்புறம் திருந்துற மாதிரி கண்டிப்பாக காட்டுவாங்க. ஸோ இதில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான விஜயை சுவாமிநாதனை பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரியலில் பார்க்கலாம். ஸோ எப்படி இது வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொஞ்சம் ரிச்சாக கொஞ்சம் சாஃப்டாக லவ் அண்ட் ரொமான்டிக்காக நடித்த சுவாமிநாதன் விஜய் முறையாக அந்த ஆட்டோ விஜய் சாந்தி சீரியலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரக்குடு பாயாக பார்த்தீங்க அப்படின்னா களமிறங்க போகிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த கேரக்டருக்கு சூட் ஆகுறாரு, எப்படி நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா வெண்ணிலாவை நம்ப வைத்து ஏமாற்றிய காவேரி. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியலில் வெண்ணிலா கிட்ட காவேரி கேட்பாங்க, நீங்கள் உண்மையாகவே விஜயை லவ் பண்ணுறீங்களா, அவர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு. அதுக்கு வெண்ணிலா, ஆமாம் எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும், நான் அவர் இல்லாமல் வாழ முடியாது, நான் அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பாவமாக சொல்கிறாங்க. அதுக்கு காவேரி ஓ அப்போ ஜெயிலில் இவர் இருக்கிறாரே, எப்படி இவரை வெளியில் கொண்டுட்டு வருவீங்க, எப்படி இவர் கூட சேர்ந்து வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி போட்டு வாங்குறாங்க. அதுக்கு வெண்ணிலா, நான் இது இவர் கொலை செய்யலை, இவங்க சொன்னதுனால தான் நான் பொய் சொன்னேன், மற்றபடி விஜய் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க. அதை காவேரி ஆளை வச்சு ரெக்கார்ட் பண்ணி அதை போலீஸ் ஸ்டேஷனில் காட்டி விஜயை நல்லவர் அப்படின்னு சொல்லி வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. பட் இது வெண்ணிலாவுக்கு செய்கிற துரோகம் தானே. வெண்ணிலா விஜயை உண்மையாக லவ் பண்ணாங்க. அதை தவிர்த்து வெண்ணிலா எந்த தப்பும் பெருசாக பண்ணலை. அவங்க சைடு வெண்ணிலா சைட்லேருந்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சைடு நியாயம் இருக்குதான்னு செய்யுது. அவங்க ஒன் சைடாலாம் லவ் பண்ணலை. சுவாமியும் ஒரு காலத்தில் லவ் பண்ணிட்டு தான் சின்சியராக இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த நடந்த ஆக்சிடென்ட்னால இப்படி ஆயிடுது. அதுக்குன்னு வெண்ணிலா லவ் பொய்யாயிருமா? அவங்க அவங்க லவ்வில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, தான் லவ் பண்ணவர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ இதில் தப்பாக தெரிகிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த கதைக்களத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை எடுத்துகிட்டு போகிற அந்த கதைக்களம் தான் சரியில்லை.
வெண்ணிலா கேரக்டர்லாம் அவங்க சைடில் இருந்து பார்க்கும்போது சரியாக தான் இருக்குது. கதைக்கெல்லாம் தான் வந்து படு கேவலமாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அண்ட் இப்படி சொல்லி வந்து வெண்ணிலாவை வந்து காவேரி வந்து ஏமாத்திடுறாங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. இப்படி ஒரு இது வந்து சொல்லி இது பண்ணியிருக்க தேவையில்லை. ஸோ ஹீரோயின் அப்படிங்கும்போது இப்படி ஒரு இது வெண்ணிலா அவங்கள இந்த நிலைமையில விட்டு பரிதவிக்க விட்டு ஏமாற்றி இப்படி பண்ணது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்ததா மகாநதி சீரியலுக்கு எழும் தொடர் எதிர்ப்புகள் அண்ட் வெறுப்புகள் கண்டிப்பாக இது வந்து இருக்க தான் செய்யுது. நிறைய பேர் மகாநதி ஃபேன்ஸாக இருந்தவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலுக்கு பிடிக்காம போகிறதுக்கு வந்து சூழ்நிலைகள் வந்து உண்டாகிடுச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சீரியலோட கேவலமான கதைக்களை தான். இதில் நிறைய பேர் எல்லாமே ரொம்பவே ஒஸ்ட்டாக வந்து எல்லா சேனல்லையும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ விஜய்னு பேர் வச்சா நீ கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணுவியா, எல்லா இதுலேயும் எத்தனை டைம்டா இந்த கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கழுவிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு புருஷனுக்காக 2 பேரை அடிச்சுக்கிறத இந்த பழைய சண்டையை பார்க்கறதுக்கு நாங்கள் எங்கள் ஊரில் குழாயடி சண்டையே வந்து பார்த்துட்டு போயிடுவோம். ரொம்ப ஒர்ஸ்ட்டாக போகுது, பார்க்கறதுக்கே வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்ப்பும் அண்ட் வெறுப்புகளையும் வந்து தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. பட் இது அவங்களோட எதிர்ப்புகள் அண்ட் வெறுப்புகள் வந்து நியாயமானதா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் வந்து நியாயமாக தான் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா கதைக்களம் அந்தளவுக்கு ஒர்ஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஹேட்டர்ஸ் வந்து அவங்கள சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு நல்ல சீரியல், ஒரு நல்ல கதைக்களமாக இருந்தால் கண்டிப்பாக தூக்கி வச்சு வந்து கொண்டாட தான் செய்வாங்க. ஒரு சீரியலை வெறுக்கிறாங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் வந்து நல்லா இல்லை அப்படின்னா தான் வந்து வெறுப்பாங்க. இல்லை அப்படின்னா சும்மாவே யாரும் ஹேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி தான் வந்து இதுவும் அவங்க இப்போ பாருங்கள் ஐயனார் துணை சீரியல், பாண்டியன் ஸ்டோர்ஸ் இந்த சீரியல்லாம் வந்து எடுத்து வச்சு வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. தூக்கி வச்ச ஐயனார் துணை சீரியல்லாம் இப்போ தான் வந்துச்சு. பட் அதுக்கு நிறைய ரசிகர்கள், நிறைய மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூக்கி வச்சு வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஒளிபரப்பான கொஞ்ச நாட்கள்லேயே. அப்படி நம்ம மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கதைக்களமும் சீரியலும் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அவங்களோட அதிகபட்ச அன்பையும் ஆதரவையும் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அந்த ஆதரவும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மகாநதி சீரியலுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்துகிட்டு தான் இருந்தது. பட் போக போக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒர்ஸ்ட்டாக, அதுவும் காவேரி இந்த ப்ரெக்னென்ட் ஆனது, அதுக்கப்புறம் வெண்ணிலா கேரக்டர் வந்தது, இது எல்லாமே வந்து ரொம்பவே மகாநதி சீரியலுக்கு பெரிய ஒரு மைனஸாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். வேறு மாதிரி வந்து சீரியல் எடுத்துகிட்டு போயிருந்தால் இந்த மகாநதி சீரியல் நேரம் எங்கேயோ வேறு லெவலுக்கு வந்து போயிருக்கும். பட் கதைக்களத்தில் வந்து டோட்டலாக வந்து சொதப்பிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே அதை தூக்கி நிறுத்த முடியுமா அப்படிங்கிறத வந்து தெரியல. இதுக்கு மேலே சீரியலுக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய ஸ்டார்டிங்கில் இருந்த மவுஸ் வந்து கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். அப்போ அந்த நிவின் ட்ராக் அதுக்கப்புறம் அவர் அப்பா இறக்குறது அந்த அந்த ஒரு இதில், அதுக்கப்புறம் சாமி கூட கொஞ்சம் இந்த லவ்வில் அந்த இருந்தது, அப்போலாம் கூட நல்லா தான் வந்து போயிட்டு இருந்தது. பட் இப்போ இருக்க கதைக்களம் நிறைய ஹேட்டர்ஸை வந்து உருவாக்கிருச்சு அப்படின்னு சொல்லி தான் வந்து சொல்லணும். ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் வந்து மகாநதி சீரியலுக்கு இருக்குமா? நீங்கள் சீரியலுக்கு அவசரம் பார்க்குறீங்களா, இல்லை அதில் இருக்கிற நம்ம விஜய் காவேரிக்காக பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிடுங்க.